அண்ணன் கணபதி தம்பி மணிகண்டன் வேட்டைக்கு புறப்படும் போது வெள்ளி மலை நோக்கி பார்க்கின்ற வேலையில 1000 குட்டி. அது 2 குட்டி எனக்கு பிடிக்கல. அழகான குட்டி உங்கள மாதிரி குட்டியை பாத்தீங்க. இங்க பாருங்க, ஒண்ணு என்னைய பார்த்தேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா குட்டியை பார்த்தேன்னு சொல்லுங்க. அதுனா உங்கள மாதிரி அழகான குட்டியை பார்த்தேன்னா இது என்னது? எதுல எதை எடுத்துக்கிறது? ஏன் நீங்க அழகு இல்லையா? ஏங்க இருக்கட்டும், ஏங்க மானுக்கு அஞ்சறிவுல உங்களை விடவா எனக்கு ஒரு அழகு வேணும்? என்னங்க உங்களை விடவா ஒரு அழகு வேணும்? உங்களை விடவா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்? நான் கேக்குறேன். நல்லா இருக்கு. ஏங்க அதுக்கு அஞ்சறிவு, மானுக்கு 5 அறிவு, 4 காலு, 1 வாளு. மனிதர்களுக்கு 6 அறிவு, 2 காலு தான். எவ்வளவு வித்தியாசப்படுது பத்தியலா? மானுக்கு உங்களை மாதிரியே ஒரு குட்டியை பார்த்தேன்னா என்ன அர்த்தம்? அது தமிழ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். உயிரெழுத்து எத்தனை? 12. மையெழுத்து 18. உயிர் எழுத்து 216. ஆயுதெழுத்து 1. மொத்தத்துல 247. கோன்னு சொன்னா பசு, கோ கருணை, கோன்னா உயர்வு, கோன்னா நீதி, கோ என்பது அரசன், கோ என்பது நிறைய சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கோ என்ற எழுத்துக்கு எத்தனையோ பொருள் இருக்கிறது இல்லவா? வேணா போட்டா வெல்லும், கோனா போட்டா கொல்லும். முயலும் வெல்லும், ஒரு எழுத்து தான் வித்தியாசம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். முயலாமை என்றும் முயலாமை வெல்லாதுனா ஒண்ணு முயற்சி பண்ணணும், முயற்சி இடையோ, அப்படி இல்லைன்னா பயிற்சியாவது பண்ணணும். இகழ்ச்சி இடையனா முயற்சி திருமணையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும்னா. ஒரு காரியத்துக்கு முன்ன அந்த காரியத்தை சரியா சுமையா செய்யணும். கடமை செய்யக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்வாரது என்பதற்காக இந்த குட்டி அழகான குட்டி. இப்ப மானுக்கு 5 அறிவுங்கிறீங்க, மனுஷனுக்கு 6 அறிவு இருந்து என்ன புண்ணியம்? ஒண்ணு இல்ல. மானுக்கு பெண்ணுக்கு சம்பந்தப்படுத்தி பேசணும்னா காரணம் தெரியுமா? ஓமான சொல்லுவது, ஒரு மையன் ஒரு படி என் மையன் நாயா அழைகிறாங்கிற நாயா. ஹலோ தம்பி, இதை வாலி மீது அதே மாதிரி பேசுறப்போ தான் வாலி மீனும். ஹலோ 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 அவுட்ரு போது இன்னும் இருக்கணும். ஹலோ நாயா அழைகிறவன் சொல்றான். ஏன் அழைகிறான்? நாயாவன் இல்ல, வேலை பார்க்கிற பொறுத்து இருக்க. முதல்ல என் மையன் மாடா உழைக்கிறாங்கிற, என் புள்ள பசு மாதிரி. அதே மாதிரி ஒரு பொம்பளை புள்ள வேகமா நடந்துறா, இங்க வர மாடு மாதிரி போகுது. இது வித்தியாசம் இல்லையா? முதல்ல மான அழகான குட்டி, ஒரு சமத்தான ஆளுகளை பார்த்தா இவன் புள்ள நரித்தந்திரம் முடிச்சவன்டா சொல்றோம் இல்லையா? விலங்குகள் தனியா அது பாட்டுல தான் தெரியுது, நம்ம தான் அதை இழுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி பேசுறோம். அப்படிங்கிறப்ப ஓமனமாக சொல்லுவது அதுக்கு இது ஒப்பாக சொல்லுவது. அதனால தான் குட்டியை பார்த்து ஆசை கொண்ட பிறகு இந்த குட்டியை நான் பார்க்கேன், அது நோக்க, நான் நோக்க, அது நோக்க, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், ஏற்பட்டது ராமாயணத்திலே காதல். மாதிரி குட்டி மேல ஆசை வச்சு பிடிக்கலாங்கிறப்ப சண்டால பாவி அண்ணன் மட்டும் தடுக்கல. எங்க அண்ணனை அப்படி எல்லாம் பேசாதீங்க. அதானே சண்டால பாவி என்ன வெண்ண அந்த அண்ணன் அவர் இல்லைனா நீங்க என்னைய பார்க்க முடியுமா? உங்க மானு உள்ளே இருக்கு, என்கிட்ட வாதம் பண்ண முடியுமா? உங்க அண்ணன் இல்லைனாலும் பாப்பேன், உங்க அண்ணன் இருந்தாலும் பாப்பேன், உங்க அப்பா இருந்தாலும் பாப்பேன், உங்க அப்பா இல்லாட்டி நான் பாப்பேன். யார் அப்படி பார்க்க சொன்னது? நான் தான் பார்க்கணும். நீ இல்லங்க, உங்களுக்கு எனக்கு ஏதாவது உறவு முறை இருக்கா? இருக்கு. ஏதாவது சொந்த பந்தமா? முன்னாடி இதுக்கு முன்னாடி உங்களை நான் பாத்திருக்கேனா? இப்பதான் முதல்ல பாத்திருக்கேன். நீங்க அப்புறம் எல்லாரையும் பாப்பீங்க, அப்ப அவங்கள போய் பாருங்க. என்ன எதுக்கு பாக்குறீங்க? சொந்தமங்கறீங்களே, சொந்தம்னா என்ன? முதல்ல என்ன சொந்தம்னா? சொந்தம்னா ரத்த பந்த உறவுகள். இப்ப இவங்க எல்லாம் சொந்தம் இல்லையா? இதுவும் சொந்தம்தான். அதான் சொல்றேன், இனப்பற்று சம்பந்தப்படுத்த வேண்டும். சம்பந்தப்படுத்தணும்னே, சம்பந்தப்படுத்த கூடாது, சம்பந்தப்படுத்த வேண்டும். அதோடு என் மான்குட்டிக்கு என்ன சிறப்பு என்பது கூறுகிறேன். நிச்சயமா தலைமைக்கு நம்பிக்கை பார்ப்போம். ஐயா அப்படி ஆடுறீங்க பண்டிமானே, இவழியாகவே ஒரு புலிமா வர கல்லதுண்டோ, பள்ளிமானே வழியாகவே ஒரு புலிமா வர கல்லதுண்டோ, உள்ளபடியே வெள்ளப்படுத்தி கைகொள்ள வந்து நீங்கடா, வெள்ளப்படுத்தி கைகொள்ள வந்தேனா.
கறப்பீங்களா? கறக்கிறத பாத்திருக்கேன். நீங்க கறக்கறோம் தெரியல, குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் உட்கார்ந்துட்டு படிக்கணக்குல கறக்குறாங்க. எங்களுக்கு அந்த வேலை இல்லையே, பொம்பளைக்கு தான் கறக்கிற வேலை. ஏன் ஆம்பளைங்களும் கறக்குறாங்க? கறக்கலாம். ஏன்னா பொம்பளைக்குன்னு எழுதி கொடுத்த வேலையா? கறக்கணும்னா எல்லாருமே கறக்கலாம். கறக்கணும்னா மாசம் 30 நாள் 30 ஊர்ல மாடு வாங்கி விடணும். அப்பதான் நான் போற ஒரு ஊர்லாம் கறக்கலாம். ஆமா இல்லையா? அப்புறம் அப்படித்தான் நானு. அப்படிதான். அப்ப கறக்கிற பாத்திருக்கேன். சரி. பால் கறப்பாங்களா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எந்தெந்த நேரங்கள கறப்பாங்க? 2 நேரம். எந்த நேரம்? பொழுது விடிஞ்ச உடனே ஒரு முறை கறப்பாங்க. பொழுது அடைய போற நேரத்துல ஒரு பொழுது விடிய நேரம் என்ன நேரமா? ஒரு நாளைக்கு 2 தடவை கறப்பாங்க. 2 முறை, காலையிலயும் மாலையிலயும். ஆமா. பொழுது விடிய நேரம் என்ன நேரம்? பொழுது விடிகிற நேரம் காலை நேரம். பொழுது ஆகி போச்சுன்னா மாலை நேரம். நானா இருக்கேன். ஆமா. ஆரம்பத்துல பேசுனீங்க அஜ கஜபுரம். அஜ கஜபுரம் அஜம்னா என்ன? ஆடு. கஜம்னா யானை. இருக்கா? இப்ப திரு கூட்டல் ஆடு கூட்டல் ஆணை, இது 3 சேர்த்து படிக்கல. அதத்தான் சொன்னோம்ல ஆரம்பத்துல, நான் திருவாடானைன்னு சொன்னேன். திரு கூட்டல் ஆடு கூட்டல் ஆணை திருவாடானை தானா இருக்க? ஆமா. காலையில கூட்டல் மாட்டுல பால் கறந்து சேர்த்து படிங்க. காளை மாட்டுல பால் கறந்து, அதான் சொன்னேன். இது சொல் பிரட்டு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? எச்சிலை கொண்டு போய் இறைவனுக்கே அபிஷேகம் பண்ணுவேன். நீ என்னமா என்னை விட பிராட் இருக்கேமா? நீங்க பிராடா இருந்தா நான் அப்படி மாற வேண்டியதே. நான் பிராட்னா காரணம் எச்சிலை கொண்டு போய் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியும். நான் கேக்குறேன். நான் பேசுறேன்னு ஒரு காரணம் இருந்தது. காரணமான வார்த்தை என்ன சொல்லல சொல்லி காலையில மாட்டுல பால் கறந்து எழுத்துல வந்து 3 வகையான இருக்கு. லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம்னா குண்டுலான போட்டு அது காளை, வெள்ளிக்கல்லான போட்டு அது காளை மாடு. நான் சொன்னது காலையில மாட்டுல பால் கறந்து சேர்த்து படிக்க போனா காளை மாட்டுல பால் கறந்து கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு காரணம் காட்டியாச்சு. இப்ப நீங்க எச்சிய இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் கவனமா அந்த பக்கம் திரும்பிருச்சு. ஆமா. அப்படிங்கிற போது காசு பூரா கரியாகுது. ஆமா. அதனால இன்னொரு நாளைக்கு அதை பத்தி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி? எச்சியை வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க, நாங்க விட்டு இன்னொரு நாளைக்கு மேலே போட்டு நாடகத்தை போட்டு இதை கண்டிக்க பேசுவாங்களா? அடுத்த மேடையில சந்திக்கிறப்ப பேசுவோம். அண்ணே அடுத்த நாடகம் வைப்பீங்களா? இங்க இல்லைன்னா இன்னொரு ஊர்ல சந்திப்போம். அப்ப இந்த ஊருக்காரங்க பாத்துட்டு போறவங்கள சும்மாவா? இல்ல எல்லாரும் கவனமா அந்த பக்கம் திரும்பிருச்சு. இல்ல இல்ல அண்ணே, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு போதும். எச்சிய இப்ப நான் கேக்குறேன், சபரிமலைக்கு மாலை ஒரு ஆள் யார் இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாரும் இந்த நல்ல பழக்கம் யாரும் பண்றது இல்லையா? சபரிமலைக்கு மாலை போற ஆள் யாரும் இல்லையா? எங்க அவங்களா? சரி, இந்த அம்பாளுக்கு இப்ப திருவிழா கொண்டாடுறோம். விரதம் நிப்பீங்களா? விரதம் நிப்பீங்களா? வீட்டுல எங்க அக்கா சமைப்பாங்களே, உப்பு பார்த்தா சமைக்கிறாங்க, பார்த்து சமைக்க மாட்டாங்க. ஒரு கறி குழம்புனா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு சமைப்பாங்க. அப்ப இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நான் கேட்கிறேன், சாதாரண பொருள் சாதாரண விரதம் நிற்கும் போது ஒரு மக்களுக்கு வந்து உப்பு பார்க்க மாட்டாங்களே, எச்சி பொருத்த மாட்டாங்களே, நீங்க எப்படி வந்து எச்சியை வந்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவீங்க? ஒண்ணு இல்லங்க, அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். சரி, பால் அபிஷேகம். நல்லா கவனமா கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி கவனம் பூரா அங்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாரு விட மாட்டேன்னா அவரே அங்கே தான் பாக்குறாரு. சாய் பண்ணுமா? ஹலோ கோலவிலியம்மா ராஜகாணியம்மா பாடகத்தாயம்மா பந்தலுமாயம்மா மாரியம்மா பத்திரகாணியம்மா கன்னியம்மா இங்க கன்னியம்மா குங்குமத்தூர் நெய்ய சோதனை சந்தூர தீவனை சிங்காரரு நெய் விசாலாட்சி சௌடாம்பா விருப்பச்சி சுந்தர நிலை சுந்தரமாள் வள்ளியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மா சிங்காளம்மா சிங்காளம்மா கரி ஒய்யாடி உயர்ந்த
நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. சின்னம் சிறு பெண்கோடு சித்தார இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே சிலோக்கை சிரித்திடுவார். சின்னம் சிறு பெண்கோடு சின்னம் சிறு பெண்கோடு சித்தார இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே சிலோக்கை சின்னம் சிறு பெண்கோடு அவனில் கண்ணழகை பேசி முடியாது. அவனில் கண்ணழகை பேசி முடியாது. பேரழகுக்கு ஈடாக வேறொன்றும் கிடையாது. மின்னாலை போலே நீ சிவகாமி. பின்னலே போல் மேனி அன்னை தீபகாமி. மின்னாலை போலே நீ அன்னை சிவகாமி. இன்பம் எல்லாம் தருவாய், இன்பம் எல்லாம் நிறைவாய். இன்பம் எல்லாம் தருவார், இன்னும் இன்னும் தருவார். பின்னலை போலே நெஞ்சு பூத்தோடிடுவாய். பின்னல் ஜடை போட்டு கண்ணை பூத்தூடிடுவார். பின்னலை போலே நெஞ்சு பூத்தோடிடுவாய். பின்னலை தேவையாக நல்லெண்ணம் ஆடிடுவாய். பின்னலை தேவையாக நல்லெண்ணம் ஆடிடுவாய். சின்ன சிறு பிள் போலே சித்தாரையிடையுடுத்தி சிவகங்கை குலதருகே போக்கு சிரித்திடுவாய். சின்னம் சிறு எல்லோரிலே. அற்புதமான முறையிலே அம்பாளை வணங்கிய போதிலும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தால இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தேடி வந்த மானுக்குண்டான அடையாளத்தை சொல்லுங்க. சொல்றீங்களுக்கு அஞ்சரை வைங்க மாப்பிள. ஹலோ, இந்த பர்ஸ் ஒன்று கீழே விழுந்து கிடக்குது. அது யாரோட பர்ஸ்னு கேட்டு வாங்கி. மாடைக்குண்டான சிறப்பை கூறுவோம். காயானகத்தே நின்றுள்ளாரும் நற்காரிகையேனா ஹலோ, நற்காரிகையே காரிகையே மேயாயமா
மனுஷன் வருவானா? நீங்க தான் வந்திருக்கீல்ல. உன்னை எடுத்தேன். மானுக்கு பிறந்தா மான் குட்டி, கழுதைக்கு பிறந்தா கழுதை குட்டி, நாய்க்கு பிறந்தா நாய் குட்டி, குதிரைக்கு பிறந்தா குதிரை குட்டி, ஆமா, பன்றிக்கு பிறந்தா பன்றி குட்டி. அப்ப நீங்க தேடி வந்தது மாட்டுக்கு பிறந்தா அது கன்று. ஏன் அதுக்கு மட்டும் கன்று? அது அதுக்கு 10 மாசம் மனுஷனுக்கு மாதிரியே. பொம்பளை புள்ள என்னங்க? பெண்ணு தாய், அதுவும் 10 மாதம். ஆமா, அதனால பள்ளி முனைத்தால் மனமடிக்க வேண்டும். மைக்க தூக்கு. இப்ப எங்க அண்ணனை கூப்பிட போறேன். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. எங்க மாமரத்து கொடுத்து போர்வையாக்கி மூடவா. கண்ணா மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. எனக்கு தெரியாதாடா. ஏன் ரெண்டா பொம்பளை இல்லாம இருக்க மாட்டாரோ? அதான் கவுச்சி குடிச்சு எல்லாம் இருப்பாரு போலயே. நான் எங்க போனாலும் அங்கே எல்லாம் வர்றாரு. அப்படியா? இவர் யாரு? யாரா இருக்கும்? நம்ம முருகனை வேண்டுறா. இந்த இருக்கிற 10 பேர் யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாம தான் நானும் குழப்பமோ இருக்கேன். இந்த இருக்கிற 10 பேர் இருக்கிறதுக்குள்ளேயும் மாலையை மாத்தினா தான் இந்த நாடகம் வெற்றி. இல்லைன்னா திருட்டு கல்யாணமா போச்சு. வேமா பாடு. ஆளுங்க இருக்கும் பொழுதே ஹலோ மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை மாலை உலகத்தில் 1000 மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை
சொல்லுது பெண்ணவ மாலை அதுதான் உலகில் திருவருளாய். அதுதான் உலகில் திருவருளாய். அதுதான் திருவருளாய். திருவருளாய். வண்ணமாலை. இந்த உலகுக்கு ஆயிரம் மாலை, மாலை. உலகத்தினாய் ஒளி என்னை உனக்கு தெரிகின்றதா? நன்றாக தெரிகின்றது. உனக்கு என்ன வர வேண்டும்? ஏற்கனவே நீங்க தேவயானை திருமணம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இரண்டாம் தரமாகத்தான் வரப்போறேன். தாரம் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் முதலாவதாக இருக்க வேண்டும். மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது வள்ளி என்ற என்னுடைய பெயரை முன்னால் வைத்து வள்ளி தேவயானை சமேத சுப்பிரமணியராக இந்த உலகத்திற்கே காட்சி தர வேண்டும். முருகா, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்ய வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு நீண்ட ஆயுள் பற்றி எல்லா மக்களும் சகல செல்வங்கள் வாழ்வதற்கு ஆண்டவனுடைய அருள் கிட்டும் என்று சொல்லி இன்று முதல் வள்ளி தேவயான சமேத சுப்பிரமணியர் என்ற வையகத்தில் இருக்கின்ற மக்கள் வழிப்பதற்கு வாய்ப்பு ஏந்தரவும் உள்ளங்கட்டும் மேல்வாதியம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊர் செழிக்க வேணும், என தங்கமே ஊரல வாழ வேணும், வண்டி பெருக வேணும், பால்பான பொங்க வேணும், ஊர் பெருக வேணும், என தங்கமே ஊரல வாழ வேணும். பகவானே சுதர்மத்தில் பாதார உலகில் சீராவே, உலகில் நித்திய ஜெய மங்களம். அதிலே புத்திக்கு சிரோமணியம். இதுவரை எங்கள் நாடகத்தை மிக சிறந்த முறையில் அமைதி காத்து ரசித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரஷ்ய பொதுமக்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த சபிதா ஒளிபெருக்கி நிலைய தலைவர்களுக்கும் சபிதா ஒளிபெருக்கி நிலையத்தார் அவர்களுக்கும் அக்ஷயா ஒளிபெருக்கி நிலையத்தார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த அருமை மரியாதைக்குரிய அன்பு அப்பா கற்களத்தை சேர்ந்த நரசிங்கம் அப்பா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு சிறந்த முறையில் எங்களை ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் மாயகுலத்தைச் சேர்ந்த மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.